நடிகர் சிம்புவுக்கு ஜோடியாகும் கயாடு லோஹர் STR 49 திரைப்படத்தில் நடிக்க கயாடு லோஹர் கமிட் ஆகி உள்ளார். டிராகன் பட வெற்றியை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வரும் நிலையில் தற்போது சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார். இந்த படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குகிறார். சந்தானம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படத்தில் கல்லூரி மாணவனாக சிம்பு நடிக்கிறார். குட் பேட் அக்லி இன்னொரு பாட்ஷாவா? கதை இதுதானா? அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் வெளியாகி பட்டையை கிளப்பிய நிலையில் படத்தின் கதை என்னவென்று இணையத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது கொடூரமான டானாக இருந்த அஜித் வன்முறையை கைவிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புகிறாராம். ஆனால் கடந்த காலத்தில் செய்த செயல்கள் அவரை மீண்டும் துரத்துகிறதாம். அதனை அஜித் எப்படி சமாளிக்கிறார் என்பதே கதை என சொல்லப்படுகிறது. இத்திரைப்படம் இன்னொரு பாட்ஷாவா? வில்லத்தனத்தில் வெறித்தனம் காட்டும் நடிகர் ரவி மோகன். பராசக்தி படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ இணையத்தில் லீக் ஆகி வேகமாக பரவிய நிலையில் அது தற்போது டெலீட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் ரவி மோகன் வெறித்தனமாக வில்லத்தனம் காட்டுவதாகவும் நிச்சயம் சம்பவம் உறுதி எனவும் கமெண்ட் அடித்து வருகின்றனர். இலங்கையில் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இது சிவகார்த்திகேயன் கேரியரில் முக்கிய படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதம் மேனன் இயக்கத்தில் கார்த்தி நடிக்க புதிய படம் ஒன்று பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. மம்மூட்டி நடித்த டொமினிக் மற்றும் தி லேடிஸ் பர்ஸ் படத்தை தொடர்ந்து புதிய கதை ஒன்றை ஜெயமோகனுடன் இணைந்து கௌதம் எழுதி வருகிறார். அண்மையில் கார்த்தியை நேரில் சந்தித்த கௌதம் மேனன் கதையை சொல்ல அது கார்த்திக்கு பிடித்ததால் அடுத்த கட்ட படிகளை தொடங்க சொன்னதாக கூறப்படுகிறது. கௌதம் மேனன் கார்த்தி காம்போ எப்படி இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.